வாழ்க்கையே வெறுப்பா இருக்கு மச்சான். ஒரே டிப்ரெஷன் ஆகுது. டேய் இப்படி ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு வாழ்க்கை வெறுப்பா இருக்குன்ற. இங்க பார், நான் சொல்ற அட்வைஸை மட்டும் கேளு, உன் வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு மட்டும் பாரு. நான் என்ன சொன்னாலும் நல்லதுக்கு தான் சொல்லுவேன். பேசாம ஒரு ட்ரிப் போயிட்டு வாடா, வாழ்க்கை வந்து ஃப்ரெஷ்ஷா போயிட்டு வா. காசு இல்லையே மச்சான். டேய் கடன் வாங்கி ட்ரிப் போடா. டேய் ஆல்ரெடி ஊர் ஃபுல்லா கடன் வாங்கி வச்சிருக்கேன்டா. அதுக்கு டேய் இந்த உலகத்துல நிறைய பார்க்க வேண்டியிருக்குடா. போ அந்த உலகத்துக்கு போய் பாரு. அப்பதான் உனக்கு இந்த உலகம்னா என்ன, மக்கள்னா என்னன்னு தெரியும். கேளு, திருப்பி கடன் கேளு, கொடுப்பானுங்க. ஒருத்தனுக்கு உதவி பண்ணவனுங்களா மனுஷனுங்களாடா. ஒருத்தன் உதவின்னு கேட்டா பண்ணணும். நீ குடிப்பிய மச்சான்? தெரியுறாங்க, நான் அட்வைஸ் மட்டும் தான் கொடுப்பேன், கடன்லாம் கொடுக்க மாட்டேன். அதுக்குன்னு ஆட்கள் வந்து கான்டாக்ட்ல சேவ் பண்ண வச்சிருப்பாங்க, ஃபோன் பண்ணி கேளு கொடுப்பாங்க. போடா வெற்றியோட திரும்பி வா. போ கேளு கேளு, உன்னால முடியும். போ. ஹலோ சொல்லுவாண்ணா, சொல்லுடா. ஒரு 20,000 கடனா கொடுக்க முடியுமாண்ணா? 20,000மா? இப்பதானே ரீசெண்டா கடன் வாங்கினேன். என்னாச்சு? எதுவும் அர்ஜென்ட் பிரச்சனை ஆயிடுச்சு? என்னடா சொல்லுடா. இந்த வாழ்க்கையில கொஞ்சம் பிரச்சனையா இருக்குண்ணா. சரி, அர்ஜென்ட்டா தேவைப்படுது. அப்புறம் என்ன பிரச்சனை? என்னாச்சுடா? வீட்டுல யாருக்கு உடம்பு சரியில்லையாடா? ஏதாவது கல்யாணம் அது அம்மா ஆப்ரேஷன் அப்படி ஏதாவது ஆப்ரேஷன் தான் பண்ணுமா? இல்லைண்ணா, ட்ரிப்பு போனோண்ணா. இல்ல புரியல. ஆமாண்ணா, டிப்ரெஸ்ஸா இருக்கு. ட்ரிப்பு போனா எல்லாம் சரியாயிடும் என் ஃப்ரெண்டு சொன்னான். ட்ரிப்புனா என்ஜாய் பண்ண போறீங்க? ஆமாண்ணா, கடன் வாங்கி என்ஜாய் பண்ண போறீங்க? திருப்பி கொடுத்துட்றேண்ணா, திருப்பி கொடுத்துட்றேன். அதாவது ஆல்ரெடி நீங்க வாங்கின கடன் இன்னும் கொடுக்கல, ரெண்டாவது கடன் கேட்குறீங்க. அது ட்ரிப் எடுத்து கடன் கேட்குறீங்களா? உனக்கு கடன் கடன் அப்படி இல்லை.